அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் வார்த்தைகளில் நம்முடைய தேட்டமும் இறைவனின் நாட்டமும் கலந்திருக்க வேண்டும். தேட்டம் என்பது நம்முடைய கடமையாகும், தேடுதல் என்பது நம்முடைய கடமையாகும், நாட்டம் என்பதும் நாடுதல் என்பதும் இறைவனின் உரிமையாகும். இப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்திற்கான சகல ஏற்பாடுகளை செய்ததற்கு பிறகு, இந்த காரியத்தை செய்ய போகிறோம்னு முடிவு செஞ்சிட்டோம், அந்த காரியத்தை முடிவு செய்ததற்கு பிறகு தவறாமல் மறவாமல் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا. நீங்கள் ஒரு காரியத்தை நாளைக்கு நான் செய்து விடுவேன் என்று கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இல்லா இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் தான் அது நடக்கும் என்ற உள்ளத்தின் உறுதியான நம்பிக்கையோடு அதை சொல்ல வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், இல்லா இன்ஷா அல்லாஹ். இப்போ என்ன நமக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், எக்காரியத்தை நாம் முடிவு செய்து விட்டாலும், செய்வதற்காக தயாராகிவிட்டால், ஆயத்தமாகிவிட்டால், அந்த காரியத்திற்கான அனைத்து காரியங்களும் முடிந்து விட்டாலும் கூட மறவாமல் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சொல்லியாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தேட்டமும் இறைவனின் நாட்டமும் ஒன்று சேர்ந்து விட்டால் எக்காரியத்தை செய்வதற்கும் அல்லாஹ்வின் உறுதுணை கண்டிப்பாக இருக்கும் என்ற செய்தி இந்த இறை வசனத்தின் மூலமாக கிடைக்கிறது. நாடுதல் என்பது அல்லாஹ்வின் உரிமையில் இருக்கிறது, தேடுதல் என்பது நம்முடைய கடமையில் இருக்கிறது. அல்லாஹ்வின் நாட்டத்தை தேடுவது நம்முடைய கடமையாகும், அதை நாடுவது என்பது அல்லாஹ்வுடைய உரிமையாகும். இரண்டும் சேரும் பொழுது அந்த காரியத்தில் அல்லாஹ் முழு வெற்றியை தருவான். ஆகவே இனிமேல் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் செய்வதற்கு முடிந்துவிட்டால் இரண்டு விஷயங்கள் இருக்குது. இதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஒரு காரியத்தை உறுதியாக செய்வதென்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அந்த காரியத்தை ஒப்படைக்க வேண்டும். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, அந்த காரியத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு இன்ஷா அல்லாஹ் என்று மறவாமல் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் கண்டிப்பாக நம்மோடு இருக்கும், இறைவன் உறுதுணை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் சொல்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.